வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் ஹெச்டி லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. அதாவது நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிடுறோம். பட் மெயின்டெனன்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எப்படியாவது அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. பட் நம்ம வந்து அந்த மெயின்டெனன்ஸுக்காக நம்ம வந்து பிஆர்பி பண்ணுவோம். ஸோ அந்த பிஆர்பி பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஆர்பி நார்மலாக பிஆர்பி மட்டும் பண்ணாலே போதுமா, இல்லை ஜிஎஃப்சி பண்ணால் போதுமா, எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில நண்பர்கள் வந்து கேட்க தொடங்கிடுறாங்க. இது பணம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லை இருக்கிறவங்கள விட பார்த்தோம்னா அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ நம்ம ஜிஎஃப்சி பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை பிஆர்பி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கத்தான் செய்யுது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பதிலை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஃப்சி பிஆர்பி எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அது யாருக்கு எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் அதிகபட்சமாக நான் பண்ண பிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஃப்சி இந்த மாதிரிலாம் அதிகபட்சமாக நான் பண்ணல. நார்மல் பிஆர்பி மட்டும் தான் அதிகபட்சமாக பண்ணேன். பட் என்னுடைய ஏர் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ஏர் ஃபால் எதுவுமே ஆகலை. நம்ம நார்மலாக கொட்டக்கூடிய அந்த 10 முடி 15 முடி 20 முடி இந்த மாதிரி முடி தான் கொட்டுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திரும்பவும் ஏர் ஃபால் ஆகிடுச்சு, எனக்கு வழுக்கு விழுந்துச்சு, எக்ஸிஸ்டிங் ஏர் ஃபால் ஆகிடுச்சு, இல்லை டிரான்ஸ்பிரேஷன் செஞ்ச ஏர் வந்து கொட்டிடுச்சு, அந்த மாதிரியான இஷ்யூ எனக்கு வந்து சுத்தமாகவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த நார்மல் பிஆர்பியே செட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே இந்த நார்மல் பிஆர்பி செட் ஆகணும்னு சொல்ல முடியாது, ஜிஎஃப்சியும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஃப்சி பண்ணால் மட்டும்தான் முடி வந்து நல்லாவே இருக்கும். நார்மல் பிஆர்பியோ பயோட்டின் பிஆர்பியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏர் வந்து எல்லாம் ஃபால் ஆக ஆரம்பிக்குது, வேற சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் பிஆர்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம வந்து இப்போ எல்லாருமே எது எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகிறீங்க, நல்ல விஷயம். பட் நீங்கள் ஜிஎஃப்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்கள் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்களுக்கு க்ரோத்துக்கு நல்லா இருக்கா, இல்லை ஏர் ஃபால் அதிகமாகுதா, ஒரு 3 to 4 மந்த் இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அது உங்கள் பாடிக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி அதை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பயோட்டினோ நார்மல் பிஆர்பி இதை ஒன்று பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு அனஸ்தீசியா போடும்போதே பார்த்தீங்கன்னா 2 டைப்பான அனஸ்தீசியா எடுத்து வச்சு நமக்கு தனித்தனியாக போட்டு பார்ப்பாங்க யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நிறைய பேருக்கு எது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும், எந்த பிரச்சனை இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் அலர்ஜியை உருவாக்காமல் கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம அந்த ஒன்று வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஆர்பி ஆனது ஜிஎஃப்சியோ பிஆர்பி ஆனதோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுறதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணாமல் போகாது. எல்லாரும் பாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று அடாப்ட் பண்ணிக்கும். அப்போது அது நார்மல் பிஆர்பியா ஜிஎஃப்சியா பயோட்டின் பிஆர்பியா இந்த மாதிரின்றத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதில் போய்ட்டு நம்ம வந்து காலை வைக்கணும். இல்லை எனக்கு வந்து ஏர் ஃபால் ஆகுது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஃப்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். இதை பண்ணலாமா வேணாவா, ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசனை பண்ணி பார்க்குறது ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் ஜிஎஃப்சி பண்ணுறதோ நார்மல் பிஆர்பி பயோட்டின் பிஆர்பி பண்ணுறதோ அது உங்கள் கையில் இருக்குது. அந்த கிளினிக்கில் இருக்கிற டாக்டர் கையில் இருக்குது. ஸோ டாக்டர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களை அதை லீட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான எந்த பிஆர்பி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பேஸ் பண்ணி போகலாம். நீங்கள் எக்கனாமிக் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பேஸ் பண்ணி தயவு செஞ்சு அதை அப்படி கொண்டு போகாதீங்க. ஏன்னா நமக்கு உங்களுக்கு பயோட்டினோ ஜிஎஃப்சியோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ற பட்சத்தில் நார்மல் பிஆர்பி மட்டும் நீங்கள் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாமையே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும், மணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன்.